எல்லாம் வந்து பழிக்கும்னு சொல்லி இது 2 நபர் உடன்படிக்கை. அதாவது உன்னுடைய கீழ்ப்படிதல் தேவைப்பட்டுச்சு, உன்னுடைய பொருத்தல் தேவைப்பட்டுச்சு, உன்னுடைய பலி தேவைப்பட்டுச்சு, உன்னை காணிக்க தேவைப்பட்டுச்சு, உன்னுடைய எல்லா சகல விதமான நன்மைகளும் கீழ்ப்படிதலும் அந்த பொறுமையும் அந்த வழி நடத்தலும் தேவைப்பட்டுச்சு. அப்பதான் உபாகமத்தில் சொல்லப்பட்ட 28 சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதம் வந்து பழிக்கும். ஆமீன் சொல்லுங்க. நிறைய ரூல்ஸ். ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவருக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் எல்லாம் கோட்டை விட்டுருவான். ஒன்று செய்யின்னு சொன்னால் என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். கீழ்ப்படுறதே 1 2 3 எந்திரிங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கீழ்படுறாங்க? பார்த்தியா? நான் சொன்னல, யோசிக்கிறாங்க. 1 2 3 எந்திரிங்கனாக்கா அப்பொழுதும் சைனீஸ் பாஷையில் கேட்கணும். ஏன்னா உடனே என்ன பண்ண மாட்டாங்க சொன்னா. நீங்களும் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அல்லேலூயா. சொன்ன உடனே கீழ்ப்படுகிற ஆளா நம்ம யோசித்து அதை நினைச்சு எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் காணோம். எல்லாம் ஒரு குதி குதிங்க பார்க்கலாம். பாதி பேருக்கு தூக்கம் போட்டு அப்படியாச்சும் பண்ண கவனிங்க. அப்போ யாருனாலும் என்ன பண்ண முடியல, கீழ்ப்படிய கேளு. நீ இல்லை கேள், இந்த உடன்படிக்கை மீறினா, உன் கூட நான் செஞ்ச உடன்படிக்கை மீறினா இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உன்மேலும் உன் தலைமுறை மேலும் தலைமுறை தலைமுறையாக வந்து உன்மேல் தங்கி பழிக்கும். ஆமீன் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அல்லேலூயா. சொல்றத முழுசா புரிஞ்சுக்கணும். இது 2 நபர் உடன்படிக்கை. இஸ்ரவேலோடு மோசையோடு செஞ்சது 2 பேர் உடன்படிக்கை. அப்போ இவங்களும் என்னாச்சும் செய்யணும், ஆண்டவர் செய்வார், அதுக்கு பதில் செய்வார். ஆனால் சிலுவையில் என்ன நடந்துச்சு? 1 நபர் உடன்படிக்கை. அதுக்கு பேர் தான் புதிய உடன்படிக்கை, இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அவரே எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். நீ எதுவும் செய்யவே தேவையில்லை. எத்தனை பேர் அது ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்றதுக்காக சொல்லாதீங்க, நீங்க உணர்ந்து சொல்லணும், விசுவாசிச்சு சொல்லணும், வார்த்தையை கேட்டு சொல்லணும். அல்லேலூயா. அப்போ உன்னை கேட்டு நீ இதெல்லாம் செய்வியா, உன் இருதயத்தை தருவாயா, உன் தங்கத்தை தருவாயா, உன் நேரத்தை எனக்கு தருவாயா அப்படின்னு ஒன்னா கேட்டு அந்த சிலுவைக்கு போல. அவர் சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். உங்களை கேட்கணும்னு அவசியமும் இல்லை. அவர் உடன்படிக்கை பண்ணி ரத்தத்தினால எல்லாத்தையும் பண்ணி சீல் பண்ணிட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, ஆமேன், அந்த அந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிஞ்சிருச்சு. அதாவது இந்த பக்கம் யூதர்கள், இந்த பக்கம் புறஜாதிகள். இந்த புறஜாதிகள் எல்லாம் ஆண்டோடைய பிள்ளைங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க, நாங்கள் யெகோவாவினுடைய பிள்ளைகள், யெகோவாவின் யெகோவா யெகோவா. என்ன ஒரு யாரை உரிமை கொண்டாடிட்டு இருந்தாங்க? அதாவது இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவனை பரிசுத்தாவின் அவங்க தான் என்னதுங்க லீகலா வாரிசு. யார் அவங்களுக்கு? யூதர்கள். வாரிசு சான்று கொடுத்தா யாருக்கு கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். யாருக்கு வாரிசு கொடுக்கணும்? யூதர்களுக்கு 12 கோத்திற்கு தான் வாரிசு கொடுக்கணும். அவங்க தான் தெய்வத்தை கொண்டாட முடியும், செலிப்ரேட் பண்ண முடியும். அவங்க தேவனத்தில் நன்மை எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும். ஆனால் சிலுவையில் என்ன பண்ணிட்டார்னா, இந்த இருதிரத்தாரையும் ஆமேன் சிலுவையில் ஒரே குரூப்பாக மாற்றிட்டார். இரத்தத்தின் உடன்படிக்கையினால புறஜாதிகளையும் சேர்த்துட்டாரு, யூதர்களையும் சேர்த்துட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ உடன்படிக்கை பண்ணிட்டார். என்ன உடன்படிக்கை அப்படின்னாக்கா, சிலுவையில் நான் செஞ்ச எல்லா ஆசீர்வாதமும் உன்னோடது, வாக்குத்தத்தம் எல்லாம் உன்னோடது, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் உன்னோடது, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விதமான 6000 வாக்குத்தத்தங்களும் உன்னோடது, சகல சுதந்திர பாகமும் உங்களுடையது. லெஃப்ட் ஒரு காத்து வாங்குது, நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பரா காத்துக்கு சொட்டாமாய் அந்த சில அப்படியே உட்காந்துருக்கும் போல இருக்கு மண்டையில். பேசுனீங்கன்னா ஆசீர்வாதம் போயிடும் உட்காந்துருக்கும் போல இருக்கு. மல்கத்தாயா சர்மனா கடபல் குரோம் அந்தா. சீரியஸாக உட்காரணும் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கையில் என்ன நடந்துருச்சுன்னா, ஏசப்பா ரத்தத்தை தெளித்து ரத்தத்தை கொடுத்து ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கையை ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டார். இதை நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீ ஒன்றும் ஆர்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ அதை நம்புனா போதும். உன் வேலையை உக்காந்த இடத்துல இருந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்கு, அக்கிரமங்களுக்காக, தரித்திரத்துக்காக, எல்லாவற்றிற்காகவும் அவர் சிலுவையில் மரித்து ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்ததுனால நான் இப்ப உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டேன். இப்ப உடன்படிக்கைக்குள்ள வந்ததுனால எல்லா வாக்கு தத்தங்களும் நான் என்னால் சுதந்திரிக்க முடியும். அதாவது நியூ டெஸ்டமெண்ட், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட், ஓல்டு டெஸ்டமெண்ட் போட்டிருக்கோம். டெஸ்டமெண்ட்னா ரெண்டு அர்த்தம். ஒன்று அக்ரிமெண்ட், இல்லைன்னா வில்லுன்னு அர்த்தம். வில். ராமன் சொல்லுங்க. அப்பா பரலோகத்தின் ஆவியானவர் ஒரு வில்ல பழைய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருந்தார். இதை யாரெல்லாம் கடைபிடிக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதங்களா உங்களுது. சரி, கடைபிடிப்பாங்கன்னு பார்த்தா தலைமுறை எல்லாம் ஃபெயிலியர் 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 ஃபெயிலியர். எல்லாரும் தோத்து போனாங்க. கடைபிடிக்க, ஏன்னா கடவுளுக்கு ஈக்குவலாக கொடுக்கணுமே. அவர் மகா தேவன், வல்லமை உள்ள தேவன், சர்வ பூமியின் ஆண்டவருக்கு அவருக்கு ஈக்குவலாக யாருனாலும் என்ன பண்ண முடியாது. அவர் எதிர்பார்க்கிறத செய்ய முடியல, பூர்த்தி செய்ய முடியல. மோசே விழுந்தார், தாவீது விழுந்தாரு, எல்லா பரிசுத்தவான்களும் விழுந்தாங்க. ஒரு அல்லேலூயா. இதெல்லாம் கிருபை தான், வேற ஒன்றும் இல்லை. கர்த்தர் இதெல்லாம் செஞ்சது காரணம் தெரியுமா? நம்ம எல்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்ததுனாலையோ, நம்ம பெஸ்ட்ன்றதுனாலே இல்லை, நம்ம எல்லாம் வெஸ்ட்ல இருந்து தான் நம்மளை தூக்கி பெஸ்ட்டாக மாற்றி இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கீழே இருந்து தான் நம்மளை தூக்கி இருக்கிறார் கிருபைனால. அப்போ பழைய அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு புதிய அக்ரிமெண்ட்டை எழுதுறாரு. அப்போ இந்த அக்ரிமெண்ட்டில் எழுதுறதை என் பிள்ளைங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, லூக்கால எழுதினதை, மார்க்கில் எழுதினதை, ஆமேன், அப்போஸ்தலர் எழுதின, கொரிந்தியரில் எழுதின, எபேசியரில் எழுதினதை, யூதால எழுதின, பிலிப்பியரில் எழுதின யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. 5000 ஆத்துமாக்கள் விசுவாசிக்கிறோம், அதெல்லாம் நமக்கு. 1,00,000 ஆத்துமாக்கள் அதெல்லாம் நமக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சகல வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது நிலைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பேரே உடன்படிக்கையின் தேவன். சத்தமா சொல்லுங்க, என்ன தேவன்? சத்தமா சொல்லுங்க, என்ன தேவன்? என்ன தேவன்? என்ன தேவன்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உடன்படிக்கையின் தேவன். அதுக்கு அது மட்டும் இல்ல. எபிரேயர் 12:24 வாசிக்கிறோம். அவர் உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். He is a mediator of new covenant. புதிய உடன்படிக்கையின் என்னவா இருக்கிறாரு? மத்தியஸ்தரா. அதாவது அதை தான் அவர் ஸ்தாபிச்சவரே அவர்தான். இயேசு கிறிஸ்துவே புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிச்சவர், மீடியேட்டர், அதை மத்தியஸ்தரா இருக்கிறார், நடுவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உடன்படிக்கையின் தேவன். அல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினே. மறவாமல் நினைப்பவரே, யெசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எத்தனை பேர் விசுவாசி? உடன்படிக்கை நடத்துகிறவர், உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறவர், அதை நிறைவேற்றுவார் சொல்றவங்க நிறைவேற்றி முடிப்பவரே. சேர்ந்து மறவாமல் நினைப்பவரே, யெசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சகல பாபாய வரா மறவாமல் நினைப்பவரே,
இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென் சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் சொன்ன அதில் உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா அதை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ இதனால 3 விஷயங்கள் மாறுது. இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள 3 விஷயங்கள் மாறுது. இப்போ நான் ரத்தத்துக்குள்ளே இருக்கிறேன், ரத்தத்துக்குள்ளே நான் போகிறேன். கவனமாக கவனிங்க, கர்த்தர் நல்லவர். 3 விஷயத்துக்குள்ளே இது எடுத்துகிட்டு போகுது. இந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை 3 காரியங்களுக்குள்ளே போகுது. முதலாவது நியூ சிஸ்டம். இந்த புதிய உடன்படிக்கை என்ன கொண்டு வந்துச்சு? புதிய அமைப்பு, நியூ சிஸ்டம்குள்ளே போகுது. Glory to God. முதல்ல என்ன அது? நியூ சிஸ்டம். நியூ சிஸ்டம், நியூ சிஸ்டம். ரெண்டாவது நியூ வே, புது வழி. நியூ சிஸ்டம், ரெண்டாவது புது வழி, நியூ வே. மூன்றாவது நியூ க்ளோதிங், புதிய ஆடை, புதிய ஆடை. இந்த உடன்படிக்கை 3 விஷயங்களுக்குள்ளே போகுது. இது 3க்குள்ளேயே போனால் தான் சில விஷயங்கள் புரியும். என்னென்னா புதுசு மாறி இருக்குது, என்ன புது சிஸ்டம் வந்துருக்குது. ஒரு புதிய உடன்படிக்கை வந்தால் ஒரு புதிய சிஸ்டம் மாறுது. இப்படி கேட்குறேன், இயேசு கிறிஸ்து எந்த வம்சவழியில் பிறந்தார்? அவருடைய வம்சவழி யாரு? அவருடைய வம்சவழி யாரு? உங்களுக்கு நான் பைபிள் காரியங்கள் வைக்கிறேன். அல்லேலூயா. சரி, கவனிங்க கவனிங்க. அல்லேலூயா. சிஸ்டம் மாறுது. டோட்டலாகவே ஒரு அக்ரிமெண்ட் மாறும் போது சிஸ்டம் மாறுது. சரி, என்ன சிஸ்டம் மாறி இருக்குது? கவனிங்க, வாசிப்போம். மால்கரோ ஷேட்டே பிரேக்கா. என்ன சட்டம் மாறி இருக்குது? என்ன சிஸ்டம்? சட்டம் இல்லை, சிஸ்டம், அமைப்பு. என்ன அமைப்பு மாறப்பட்டிருக்கிறது? மால்கரோ ஷேட்டே பிரே. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசி. எபேசியர் 2ஆம் அதிகாரம். வேகம் 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 வேகமா. ஆ ஆ ஆ ஆ ஆ கிறிஸ்துவ சேரல, இஸ்ரவேலுடைய சுதந்திரத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர். இதெல்லாம் முன்னாடி ஓல்டு சிஸ்டம் பேசுது, எப்படி இருந்தோன்றத பேசுது. நம்பிக்கை இல்லை நமக்கு, ஆண்டவரே இல்லை நமக்கு. புறஜாதிகளுக்கு என்ன இல்லை? கடவுளே கிடையாது. என்னென்ன இல்லை பாருங்க. கிறிஸ்துவே சேரல, காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லை, இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாக, கடவுளே இல்லாத ஒரு கோஷ்டி யாருன்னா நம்ம தான். அல்லேலூயா. அதாவது ஓல்ட் சிஸ்டம், பழைய சிஸ்டம். வாசிங்க. முன்னை எப்படி இருந்தீங்க? பழைய சிஸ்டத்தில் எப்படி இருந்தீங்க? பழைய அமைப்பில் எப்படி இருந்தீங்க? தூரமா. யாருக்கு தூரமா இருந்தீங்க? காணியாட்சிக்கு தூரம், கிறிஸ்துவுக்கு தூரம், உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களுக்கு தூரம், தேவனுக்கு தூரம், நம்பிக்கைக்கு தூரம், வெரி ஃபார், ரொம்ப தொலை தூரத்தில் இருந்தோம். இப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது. எல்லாம் கத்தி சொல்லுவீங்களா? இப்பொழுது கொஞ்சம் தைரியமா கெத்தா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது இந்த சிலுவையில் ஆண்டு ரத்தம் சிந்தினதுனால, உடன்படிக்கை பண்ணதுனால, இப்போது இப்போது என்ன நடந்திருக்கு? வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இந்த உடன்படிக்கையினால எல்லா பக்கம் வந்துட்டோம். வாக்குத்தத்த பக்கம் வந்தாச்சு, நம்பிக்கை பக்கம் வந்தாச்சு, காணியாட்சிக்கு புறம்பா இருந்த நம்ம பக்கம், காணியாட்சி கிட்ட வந்தாச்சு, தேவனற்றவர்களா இருந்த நமக்கு தேவன் பக்கம் வந்தாச்சு. இன்னும் சொல்றப்போ தேவனே நமக்குள்ள வந்துட்டார்.
என் கையை தட்டி குதிச்சிருப்பீங்கன்னு பார்த்தேன். அல்லேலூயா. ஓல்ட் சிஸ்டமில் எல்லாமே தூரம் சொல்லுங்கள். பழைய சிஸ்டமில் அப்போ காணியாட்சிக்கு என்ன இருந்தோம்? ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் புறம்பாக இருந்தோம். தேவனற்ற நமக்கும் கவர்மெண்ட் பேருக்கு தான் சிட்டிசன். இப்போது ரத்தத்தினால, எதனால? சத்தமாக சொல்லுங்கள். முதல்ல இந்த ரத்தம் தான் அந்த அடையாளம் உடன்படிக்கைக்கு. அந்த ரத்தத்தினால என்ன ஆயிட்டோன்னா, முன்னாடி வாசிங்க அந்த முன்னாடி வாசிங்க. அதுக்கு முன்னாடி வாசம். மாம்சத்தின்படி, நல்லா கவனிங்க. மாம்சத்தின்படி எப்படி? நமக்கு ஒரு பேர் இருக்குது, இருந்துச்சு. இப்போ இல்லை, நமக்கு ஒரு பேர் இருந்துச்சு. என்ன பேர்னா புறஜாதி, ஜென்டைல்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு நமக்கு. இன்னைக்கு தான் ஊட்டிக்காரங்கன்னு சொல்கிறோம். இன்றைக்கி தான் மலைக்காரங்க, நீலகிரி, ஊட்டிக்காரங்க, இவங்க படுகா, இவங்க கன்னடம், இவங்க வந்து இப்படி இன்றைக்கி பேர் மாறிடுச்சு. ஆனால் நம்மளோட பேர் மொத்தமாக பேர் என்ன தெரியுமா? புறஜாதியாக இருந்த, மாம்சத்தின்படி இருந்த நம்ம, மாம்சத்தின் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உண்டாயிருக்கிறவர்களா, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு எனப்பட்ட நீங்களும் எது ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோம்? ஓல்டு சிஸ்டமில். எல்லாம் சொல்லுங்கள். ஓல்டு சிஸ்டமில் எப்படி இருந்தோம்? கிறிஸ்துவ சேராதவங்களாக இருந்தோம். ஒன்று. ரெண்டாவது, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கும் நமக்கும் அவங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. கானானுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. எந்த விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நமக்கும் என்னவா இல்லை? காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். மூணாவது, வாக்கு தத்தம் நமக்கு கிடையாது. வாக்கு தத்தமும் நமக்கு கிடையாது. உடன்படிக்கைகளுக்கும் அந்நியரும். அப்போ நம்ம கூடலாம் அவர் என்ன பண்ண விரும்பலை? உடன்படிக்கை பண்ணலை. நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தின் கடவுளே இல்லாத ஒரு ஜனம்னா நம்ம தான். அப்படின்னா அநாதை. எப்படி? கேட்பாரில்ல மேய்ப்பாரில்லன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படி இருந்தோம் நம்ம முன்னோர்கள் அப்படி இருந்தாங்க. நம்மளுடைய முப்பாட்டன்கள் பல ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு இந்த ஏசப்பா கண்ணில் தெரிஞ்சாரோ, எப்போ இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்ட, சொந்த இரட்சகராக நான் அறிந்து கொண்டேனோ, எப்போ நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் அவர் சிலுவையில் எனக்காக நான் போக வேண்டி, மரிக்க வேண்டி, நியாயம் தீர்க்கப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டிய இடத்துல அவர் போய் மரிச்சாருன்றதை நான் விசுவாசிக்கிறேனோ, சிலுவையில் அத்தனை ரத்தத்தையும் எனக்காக சிந்தினார்னு விசுவாசிக்கிறேனோ, இது எல்லாம் நியூ சிஸ்டம் ஆகி மாறிடுச்சு. ஓல்ட் சிஸ்டம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாம் நியூவா ரத்தத்தினால எல்லாம் புதுசா மாறிடுச்சு. வாக்கு தத்தம் பக்கத்தில் வந்தாச்சு. நல்லா கையை தட்டி தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எதுவுமே நன்மையை வாங்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்க கூடாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கெம்பீரிச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது கர்த்தருடைய கிருபை, இது கர்த்தருடைய தயவு, இது கர்த்தருடைய ஈவு. இது உங்க ஜெபத்தினால, எந்த பாஸ்டர்னால, எந்த ஊழியக்காரங்கனால வந்தது அல்ல. இது தேவனாலே வந்தது, அவருடைய கிருபை. அம்மா ஜெபிச்சதுனால, அப்பா ஜெபிச்சதுனால, பாஸ்டர் ஜெபிச்சதுனால இல்ல, கர்த்தருடைய கிருபையினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆசீர்வாதம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்குதுன்னா அவருடைய கிருபை. அல்லேலூயா. நினைத்துக் கொள்ளுங்கள். I receive it in the name of Jesus. அடுத்த வசனம். எப்படி இருந்தோம்? பழைய சிஸ்டம்ல எப்படி இருந்தோம்? தூரம் தூரம் தூரம். இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே க்ளோஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. சொல்லுங்க, என் ஆண்டவர் இப்போ கடவுளே நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. கூடவே இருக்கிறாருங்க அவர். க்ளோஸ் ஃப்ரெண்டு. தோல் மேலே நான் கை போட்டு போவேன், இல்லைன்னா அவர் என் மேலே தோல் மேலே கை போடுவார். என் ஃப்ரெண்டு யார் தெரியுமா? என் கூட இருக்க ஆள் எவ்வளோ பெரிய பெரிய ஆள் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என் கூட இருக்கிற ஒரு பெரியவர். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? என் கூட இருக்கிற பெரியவர். 1000 வந்தாலும் 10000 எழும்பினாலும் சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் சொல்லணும், கர்த்தர் பெரிய, என் கூட இருக்கிறவர் பெரியவர். I receive it in the name of Jesus.
அல்லேலூயா. என் கூட இருக்கிற பெரியவர். எத்தனை பேர் சொல்றீங்க? நியூ சிஸ்டம்ல எல்லாம் மாறி சொல்லுங்க. நியூ சிஸ்டம் நம்ம இருக்கு. உலகத்தில் வேணா சிஸ்டம் சரியில்லாமல் இருக்கலாம். என் சிஸ்டம் கரெக்டாக இருக்கு. கர்த்தர் கொடுத்த சிஸ்டம் கரெக்டாக இருக்கு. கர்த்தர் கொடுத்த வசனம், அதில் ஒரு துளி அளவு கூட ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ க்ளீன் அண்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் சூப்பர் நேச்சுரலாக எனக்கு கர்த்தர் ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளும் அது மகிமையானதா என் வாழ்க்கையில் அது நிலைப்பட்டிருக்கிறது, அமைந்திருக்கிறது. அந்த அமைப்புக்குள்ள நான் இருக்கிறேன். சொல்லுங்க, இந்த நியூ சிஸ்டம்குள்ள நான் இருக்கிறேன். புதிய அமைப்புக்குள்ள கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அந்த செஞ்ச அந்த புதிய அமைப்புக்குள்ள நான் இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் என் குடும்பமும் எல்லாரும் இந்த புதிய அமைப்புல தான் இருக்கிறோம். நான் ஜெபத்துக்கு எதிரானவன் கிடையாது. ஜெபம் எனக்கும் பிடிக்கும், நானும் பண்றேன். ஆனா எந்த ஜெபம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா, எந்த ஜெபத்தை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னால், எப்பேற்பட்ட பேச்சுகளை நான் தவிர்க்கிறேன் என்று சொன்னால், 21 நாள் பாஸ்டிங் போனதுனால கிடைச்சிருச்சு பிரதர். 21 நாள் முழங்கால இருந்தங்களா, அந்த முழங்கால அசைவுல பார்த்து ஆண்டவர் இறங்கிட்டாருங்க பிரதர். 40 நாள் விடாப்புடியா நான் உட்கார்ந்தேன் பாஸ்டர். கர்த்தர் என் தேவைகளை சந்திச்சார். நோ நோ, மோசே தான் 40 நாள் கஷ்டப்பட்டான் சீனாய் மலையில். 40 நாள் அந்த பரிசுத்தவான், அந்த ஊழியக்காரர் தீர்க்கதரிசி 40 நாள் அந்த மலையில் கஷ்டப்பட்டார். அங்கே அவன் கொடுக்குறார், டேபர்நாக்கிள் எப்படி இருக்கணும், உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கணும், கூடாரம் எப்படி இருக்கணும், மேஜை எப்படி இருக்கணும், பலி எப்படி இருக்கணும், காணிக்கை எப்படி இருக்கணும், முதற்கழிகள் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு பிளானையும் கொடுக்குறாரு. 40 நாள் பிளானை கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படி செய்யணும், இந்த பெட்டி இப்படி செய்யணும், இது இந்த மெஷர்மெண்ட்ல பண்ணும். அவன் நோட்ஸ் எடுக்கிறான் வேக வேகமா. ஏன்னா 5 ஆகமங்களை எழுதுனது யாரு? மோசே. எல்லாம் நோட்ஸ் எடுக்கணும், கட 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 கடன்னு ஆண்டர் சொல்ல சொல்ல மெஷர்மெண்ட் எழுதுறான். இதை எழுதணும், மேஜை இப்படி இருக்கணும், அது கோல்டுனால பூசப்படணும், மேலே கேருபீன்கள் இருக்கணும், அது உள்ள உடன்படிக்கை அந்த போல் வரணும், அதில் தங்கத்தால் உள்ளும் வெள்ளையும் பூசப்படணும், அதை தூக்குறதுக்கு ஆசாரிகள் நியமிக்கணும். ஆமாம், அவங்க ஆசாரியுடைய ட்ரெஸ் இப்படி இருக்கணும், அதில் இந்த வைடூரியம், இந்த கல், இந்த யார் மோசே நம்ம எந்த ஸ்டூடெண்ட்ஸும் மோசே மாதிரி நோட்ஸ் எடுத்துருக்கவே மாட்டாங்க. எடுத்தார் பாரு நோட்ஸ், பிரித்து பிரித்து எடுக்கிறார். ஆசாரியனுடைய ட்ரெஸ் இப்படி இருக்கணும், மேஜை இப்படி இருக்கணும், ஆமாம் கூடாரம் இப்படி இருக்கணும், உடன்படிக்கை பெட்டி இப்படி இருக்கணும், காணிக்கை இப்படி செலுத்தணும், பலி இப்படி இருக்கணும், எல்லாத்தையும் எழுதுறாரு. ஆண்டவர் பேச 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 எழுதுறாரு. 40 நாள் இறங்கி வரும்பொழுது, மலையிலிருந்து 40 நாள் இறங்கி வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, மோசே முட்காடு இட்டு கொண்டிருந்தான். மோசே என்ன போட்டிருந்தான்? முக்காடு போட்டிருந்தான். ஏன்னா அவனுடைய மகிமை அவ்வளோ பிரம்மாண்ட மகிமையாக இருந்துச்சு. ஸோ இதை பைபிள் வாசிக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? என்ன உட்பட 40 நாள் ஃபாஸ்டிங். மோசே மாதிரி என்ன பண்ணணும்? ஃபாஸ்டிங் இருக்கணும், மகிமையை கண்டடையணும், மகிமை மேல் மகிமை அடையணும். ஆண்டர் பேசும் மேஜ ஒரு திட்டத்தை கொடுங்க. 40 நாள் நான், அதுவும் ஒரு வாட்டி இல்லை, வருஷத்தில் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் எப்பப்பெல்லாம் தோணுது 40 நாள் 40 நாள் 40 நாள் 40 நாள் ஒர்க் அவுட் ஆகாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாரி, ஓல்டு சிஸ்டமில் முடிஞ்சு போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அதெல்லாம் ஓல்டு. 40 நாள் உபவாசம்லாம் எங்கே முடிஞ்சிருச்சு? அவன் 40 நாள் மலையில் தங்கி இருந்தான். நமக்கு என்ன தெரியுமா? புறஜாதிகளாக இருந்த நமக்கு நம்ம எதில் தங்கணும் தெரியுமா? எவ்வளோ நாள் தங்கணும் தெரியுமா? 3 நாள் தங்கினா போதும். அவருடைய மரணத்தில், அவருடைய அடக்கத்தில், அவருடைய உயிர் தெழுதல்ல 3 நாள் அதை தியானிச்சா போதும். என்னத்துக்கு குதிச்சிருப்பீங்கன்னு பார்த்தேன். யூ டோன்ட் நோ த ரெவலேஷன். சிலுவை நிழலில் இருந்தால் போதும், சிலுவையை தியானிச்சா போதும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பைபிளை படிக்கும்போது சொல்லிக் கொடுக்குறேன், பைபிள் படிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பைபிள் படிக்கும் போது ஆதியாமத்துலேருந்து படிக்கிறீங்களா இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இயேசுவை பார்க்கணும், ஏசப்பா எங்கெங்கே வராருன்னு படிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க.
அந்த 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 சிலுவை எங்கே வருதுன்னு பார்க்கணும், ரத்தம் எங்கே வருதுன்னு பார்க்கணும், புதிய உடன்படிக்கை எங்கே வருதுன்னு பார்க்கணும். அதை அந்த ரெவலேஷன், அந்த வெளிச்சத்துலேருந்து பைபிள் படித்தா தான் உங்களுக்கு பைபிள் புரியும். எனக்கு தெரியும் நிறைய பேர் ஆதியாமத்தில் பாதியோடு நிறுத்தியிருப்பீங்க, லேவியராகம் போய் முடிச்சிருப்பீங்க. ஐயோ இதுக்கு மேலே படிக்க முடியாதுப்பா சாமி, அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், அவர்கள் இப்படியாய் பெற்றார்கள், அவன் வயசாயிற்று 180 வயசு 200 வயசு, கதை புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. பைபிளில் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஆங்கிளில், அவருடைய பார்வையில் படிக்கணும் பைபிள். அப்போ தான் வெளிப்பாடுகள் புரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ என்ன உடன்படிக்கையில் என்ன, இந்த புதிய சிஸ்டமில் என்ன நடந்திருக்குது, எல்லாம் கிட்ட வந்துட்டோம். சொல்லுங்கள், எங்கே வந்துட்டோம்? இப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் தூரம் இல்லை, பக்கம். we are very close, very close. சம்டைம்ஸ் அவர் தோல் மேலே நடப்பேன், தோல் மேலே உட்காருவேன். சம்டைம்ஸ் அவர் மார்பில் சாஞ்சிக்குவேன். சம்டைம்ஸ் அவர் கையை பிடிச்சி நடப்பேன். சம்டைம்ஸு அவரை கட்டி பிடிச்சிக்குவேன். அவ்வளோ க்ளோஸ். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? சமீபமாயிட்டோம். எல்லாம் உடன்படிக்கைக்கு வாக்கு தந்தங்கள் எல்லாம் பக்கம், ரத்தத்தினால பக்கம் வந்துட்டோம். நம்ம ரத்தத்தினால இல்லை, அவரோட ரத்தத்தினால. வாசிங்க வாசிங்க. சமீபமானீர்கள், அவரே நம்மளுடைய சமாதான காரணராகி 2 பேர் இருதிரத்தாரையும், அதாவது யூதர்களையும் புறஜாதி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி, பகை 2 பேருக்குள்ள என்ன இருந்துச்சு? பகை இருந்துச்சு. அந்த எனிமிட்டியை உடைச்சு, நடு சுவரை உடைச்சு போட்டு, அப்போ சட்ட திட்டத்தில் எங்க ஒழிக்கிறார் பாருங்க, நியாயப்பிரமாணத்தை எங்க ஒழிக்கிறாரு? 5 ஆகமங்களை வர எல்லா 603 கட்டளைகளை ஒழிக்கிறார். எப்படி ஒழிக்கிறாரு? தம்முடைய அவருடைய சொந்த மாம்சத்தினாலே, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தினாலே அந்த ஓல்ட் சிஸ்டமை உடைக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால நீங்க இப்படி நினைக்கக்கூடாது, இது பண்ணாதான் ஆண்டவர் செய்வார், கீழ்ப்படிதல் இருந்தாதான் நடக்கும். எதுல கீழ்ப்படிதல் இருக்கணும்? அவர் எனக்காக செஞ்சார், அதை நம்புன்னு சொல்லும் போது நம்பணும். அதுல கீழ்ப்படிஞ்சா போதும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. விசுவாசிச்சா போதும். சத்தமா சொல்லுங்க, விசுவாசிச்சா போதும். விசுவாசித்தால், பக்கத்துல பாட்டு சொல்லுங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். புதிய மாம்சத்தினால் ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாய் சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி 2 பேரையும் சமாதானம் பண்ணி வச்சிருக்கிறார். பிரதர்ஸ்குள்ள சண்டை என்ன பண்ணிட்டாரு? தீர்த்து வச்சிட்டார். 2 பிரதர்ஸ்க்கும் சண்டை, யூதர்களுக்கும் புறஜாதிக்கும். 2 பிரதர்ஸ் 2 பேர் சண்டை போட்டிருந்தாங்க. நாங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் தொடக்கூடாது, நீங்கள் வரக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அது பண்ண. ஆண்டு 2 பேருக்குள்ள சண்டையை மாற்றி எல்லாம் சண்டையெல்லாம் முடிஞ்சிடும். சொல்லுங்கள், எல்லோரும் சண்டையெல்லாம் முடிஞ்சிடும். நான் சில பேருக்கு பேசுகிறேன், சண்டையெல்லாம் முடிஞ்சிடும். சில ஒரு மனத்தின் கெடுக்கிற சில விஷயங்களெல்லாம் முடிஞ்சிடும். சில பிரிவினைகள் மாறும், சில தடைகள் மாறும். தேவன் 2 பேரையும் ஒன்றாக மாற்றுவார். இரு திறத்தாரையும் ஒன்றாய் மாற்றுவார், ஒன்றா மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் செய்வார். சிருஷ்டித்து தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனை சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, வாசிங்க, பகையை சிலுவையினால கொன்று, பகையை சிலுவையில கொன்னு போட்டார், மர்டர் பண்ணிட்டார். அதனால இருதிரத்தாயும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அவர்களுக்கும் சமாதானம், அவங்க கிட்ட இருந்தது அவங்களையும், தூரமாக இருந்த உங்களையும் சேர்த்து 2 பேரையும் ஒரே சரீரமாக மாற்றி, ஒரே புதிய மனுஷர்களாக மாற்றி சுவிசேஷமாக அறிவித்தார். அப்போ சுவிசேஷம் எல்லாருக்கும் போகணும், எல்லாருக்கும் உரியது. ஆமென் சொல்லுங்க.
எல்லாருக்கும் சுவிசேஷம் சொந்தமானது. அல்லேலூயா. என்ன சுவிசேஷம்? சிலுவையில் இப்படி செஞ்சாரு, சிலுவையில் உங்களுக்காக மரிச்சாரு, சிலுவையில் இதை செஞ்சாரு. எல்லாமே சிலுவைக்குள்ளே தான் கனெக்ட் ஆகும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெவலேஷன் கடைசி புத்தகத்திலேருந்து ஆதியாகமம் முதல் அதிகாரம் எல்லாமே சிலுவைக்கு நேரம் தான் திரும்பும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் ஒரு கையை காட்டும் அப்படின்னா, இந்த பைபிளில் எல்லாம் ஒரு டைரக்ஷனில் ஒரு கையை காட்டும் அப்படின்னா, எல்லாம் எதுக்கு நேரம் காட்டும்னா சிலுவைக்கு நேரம் தான் காட்டும். எந்த பக்கம் போகணும்னு எல்லாரும் யாராச்சும் பைபிளில் கேட்டாங்கன்னா சிலுவை, சிலுவை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. Glory to God. புதிய சிஸ்டம் மாறிடுச்சு. புதிய சிஸ்டம்குள்ளே இருக்கிறோம். ஆமென். புதிய சிஸ்டம் சொல்லுங்க. புதிய அமைப்புக்குள்ளே இருக்கிறோம். புதிய அமைப்புக்குள்ளே இப்போ யார் பக்கம் வந்தாச்சு? ஆண்டவர் பக்கம் வந்தாச்சு. இப்போ நம்மளும் இஸ்ரவேல் அண்ணன் தம்பிங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ அடுத்த வாரமே ஃப்ளைட்டை புக் பண்ணுவோம். உங்களை ஒரு குரூப் அமுச்சு விடலான்ட்டு இருக்கிறோம். போறீங்களா? நீங்கள் தானே சகோதரன் சொன்னீங்க. சகோதரனுக்காக போய் நிற்க வேண்டாவா? இஸ்ரேலில் யுத்தம் நடந்துட்டு இருக்குல்ல. சரி வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலே, ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் ஸ்லாக்கியத்தை அவர் மூலியமா என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். பிதாவினிடத்திலே போயிட்டோம். தேவன் பக்கம் தான் போகாம இருந்துச்சு. இப்போ பிதாவினிடத்திலே போயாச்சு. The creator of the world, the creator of the universe கிட்டே போயாச்சு. அல்லேலூயா. நீங்க எல்லாம் இதெல்லாம் கிருபை தான். சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை, எல்லாமே எல்லாம் உங்கள் கிருபை தான். நான் அடித்து 100% சொல்கிறேன். யார் ஜபத்தினாலையும் மேபி சப்போர்ட்டட், பட் இட்ஸ் ஒன்லி பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ எம் ஹியர். அவனுடைய கிருபையினால் நம்ம இங்கே இருக்கிறோம். நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க. Glory to God. ஆவியானவர் என்ன பண்ணி கொடுக்குறாருன்னா, பிதாவின் இடத்தில் நம்மளை சேர பண்ணுறார். பாருங்கள், பிதா கூட நீங்கள் பிதாவோட அண்டையில் சேரணும். எங்கே சேர வைக்கிறார்? ரிலேஷன்ஷிப் எங்கே உண்டாக்குறார் பாருங்கள். பிதாவினுடைய அன்பும் அந்த அன்புக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன கிடையாது? அந்நிய ஃபாரினர் கிடையாது. பரதேசி அப்படின்னா யாரு? பரதேசின்னா என்னது? பரதேசின்னு யாரை சொல்லுவாங்க? ஒன்றுமே இல்லாதவன். அவனுக்கு பேர், அட்ரஸ், பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை. அவனுக்கு சொத்து கீத்து எதுவுமே கிடையாது. அவனை தான் பரதேசின்னு சொல்லுவாங்க. பரதேசியாக இராமல் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நரகத்தாரும் தேவனுடைய வீட்டார். இப்போ நம்ம கிரைஸ்ட் ஃபேமிலி, ஹோலி ஸ்பிரிட் ஃபேமிலி, ஜீசஸ் ஃபேமிலி, ஆமென், காட் த ஃபாதர் ஃபேமிலி, ஆமென், ஃபேமிலி ஆயிட்டோம். கையை தட்டுங்க, நல்லா தான் கையை தட்டுங்க. நல்லா தான் கர்த்தர் கொடுத்த கிருபையை எண்ணி கையை தட்டுங்க. ஃபேமிலி. நான் பிதாவோட ஃபேமிலி மெம்பர். யார் தெரியுமா என் ஃபேமிலி? என் பேக்ரவுண்டு யாருன்னு கேட்டால் சொல்லணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்களே நானும் ஒரு குடும்பத்தில், நானும் ஒருத்தன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் அதில் வேலைக்கார் கிடையாது, பிள்ளை. ஃபஸ்ட்டு பிள்ளை, ஃபஸ்ட்டு பேத்தி, செகண்ட் பேத்தி, தேர்டு பேத்தி, ஃபஸ்ட்டு பேரன், செகண்ட் பேரன், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அடிக்கிக்கோங்க. யாருக்கு எங்கே வேணுமோ இப்போ எங்கே உட்காந்துக்கோங்க. தோளில் போகிறவங்க தோளில் உட்காந்துக்கோங்க. கை பிடிச்சி நடக்கிறவங்க கை பிடிச்சி நடந்துக்கோங்க. ஒரு அல்லேலூயா. அது இப்போ வந்தாச்சு. ஆவியானவர் உங்களை பிதா ஃபேமிலிக்குள்ளே சேர்த்துட்டார். ரொம்ப நாள் சண்டை தூரமாக இருந்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு? சண்டை போட்டு இந்த குடும்பத்துக்கு கூட நான் சேரவே மாட்டேன், இவங்களுக்கும் எனக்கும் எட்டவே எட்டாது. எல்லாம் குடும்ப பிரச்சனையெல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால்.
ராமன் சொல்லுங்க, குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது. குடும்பம் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆமென் சொல்லுங்க. சண்டை பகை குடும்பத்தில் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லலாமே. குடும்பத்துக்குள்ள நல்ல சமாதானம், ஐக்கியம், அன்பு, அந்யோன்யம் இருக்கணும். அது வெறும் கணவன் மனைவிக்குள்ள மாத்திரம் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு சமாதானம், குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு அன்பு, ஒரு உறவு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Are you all right, Kirtana? What are you doing? Okay. Glory to God. தேவனுடைய வீடு. உங்கள் வீடு எங்கே இருக்குங்க? எனக்கு வீடு இல்லை, எனக்கு அது இருக்கிற பஸ் பாருங்க, ஒரே ஒரு எழுத்து மிஸ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஜோலி முடிஞ்சிச்சு. நகரம். எனக்கு வீடெல்லாம் கிடையாதுங்க, எனக்கு நகரத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. என் தேவனுடைய வீடு எப்படி தெரியுமா? நகரம், சிட்டி. அவருக்கு வீடெல்லாம் பத்தாது, சிட்டி தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நியூயார்க் சிட்டி மாதிரி ஆண்டவர் சிட்டி வச்சிருக்கிறாரு எனக்காக. அவர் சிட்டிக்குள்ளே இருக்கிறேன் நான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வில்லேஜ் இல்லை, சிட்டி. இப்போ வீடு எங்கே இருக்குங்க? அது தூரங்க, அது தூரங்க, 40 கிலோமீட்டர் இப்படி தொலை தூரத்தில், ரொம்ப அப்படியே. அப்படி இல்லை, நம்ம வீடு பெரிய வீடு, சிட்டிக்குள்ளே இருக்கிறோம். சத்தமாக தான் சொல்லுங்களேன். வீடு எங்கே இருக்குதுங்க? உங்கள் வீடு சிட்டிக்குள்ளே இருக்குது. யாருங்க உங்கள் சொந்தக்காரு? யாருங்க உங்கள் குடும்பம்? வாய் வரமாட்டேங்குது பாருங்க, பிசாசு விட மாட்டான். சொல்லாத, அப்படியே வச்சிரு. எப்படி என் விட்டு எப்படி இவ்வளோ நேரம் என்னையே கட்டி பிடிச்சிட்டு இருந்த, இப்படி அவர் தோல்ல போயிருவியா? நீர் போதும் என் வாழ்வில் சொல்லி இன்னைக்கு ஆண்டவருக்கு பதிலாக அவனை கட்டி பிடிச்சிட்டு இருந்த. நோய் இல்லாம தூங்கவே முடியவே இல்லை, தினந்தோறும் டேப்லெட் போட்டு தூங்குறேன். எப்ப பாரு ஹாஸ்பிட்டல்னு அலைஞ்சு திரியிறேன். கடன் பட்டு கண்ணீர் விட்டு ரத்தம் சிந்துறேன். பிசாசு கூட பாட்டு. நல்லா சத்தமா சொல்லுங்க. யாரு என் குடும்பம்? இயேசு பிதா பரிசுத்த ஆவியானோட குடும்பத்தோடு கூட நான் ஒரு மெம்பர், ஃபேமிலி மெம்பர். சொல்லுங்க, நல்லா தைரியமா தான் சொல்லுங்க. இவ்வளோ சப்போர்ட் இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுங்க, எனக்கு யார் இருக்கும், எனக்கு யாருமே இல்லை. யாராச்சும் என் முன்னாடி சொல்லட்டும், அவங்களுக்கு சில ஆயுதங்களை தரிச்சு வச்சிருக்கிறேன் நான். யாருமே இல்லை பிரதர், எனக்கு யாருமே இல்லை. ஃபேமிலி மெம்பர் ஆயிட்ட, தூதருங்க சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க, பரலோகம் கூட சப்போர்ட்டுக்கு இருக்குது. இதுக்கு மேலே யார் சப்போர்ட் வேணும் உனக்கு? என் சப்போர்ட்டுக்கு யாருமே வருதுல பாஸ்டர், நீங்க வந்து கேளுங்க பாஸ்டர். பாஸ்டர் இழுத்து விட்டு பாஸ்டர் தலையில மண்டலம் டம்பு டம்பு டம்புன்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் நான் சும்மா பேசுறேன், இதெல்லாம் நடந்த கதையை பேசிட்டு இருக்கிறேன் நான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பார்த்துருக்கோம்லாம் இல்லையா ஊழியத்தை? பாருங்க, இதெல்லாம் ஆவியானுடைய செயல் தான். இதெல்லாம் என்னை கவனிக்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஊழியத்தின் பாதையில் என்னை கவனிக்க வச்சிருக்கிறார். என்னதான் சுட்டியாக அடம் பிடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் ஆவிக்குரிய விஷயத்தை கர்த்தர் உள்ளே போட்டிருக்கிறார். ஊழியத்தை குறித்து தானே சில விஷயங்கள் மெமரி அப்படியே நிற்கிது. இந்த காட்ஸ் ஹேண்ட், கர்த்தருடைய கரம். நியூ சிஸ்டம், புதிய வழி திறக்கப்படுது. என்ன சந்தோஷம் பாருங்க. எத்தனை பேர் தைரியமாக இருக்கிறீங்க? இப்போ நான் ஃபேமிலி மெம்பரியா, சும்மா என்னை ஒட்டுற முடியாது. பிசாசு வந்து உங்களுக்கு முன்னாடி அப்படியே எலும்புச்சம் சுற்றி போட்டானா முடிஞ்சிச்சுன்னா நினைக்க முடியாது. தகுடு அடித்தாலும் ஒன்றாகாது. அவன் கோல்டில் அடிக்கட்டும், பேப்பரில் அடிக்கட்டும், காப்பரில் அடிக்கட்டும், எதில் வேணால் அடிக்கட்டும், தகுடு அடிக்கட்டும், மந்திரிக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும்,
ஒன்றும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஐம் a ஃபேமிலி. எனக்கு ஒன்றுன்னா 3 பேர் வந்து நிற்பாங்க, கூட சேர்ந்து பரலோகம் நிற்கும், தூதர்கள் நிற்பாங்க. கோடி கோடி உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையை விட கோடி கோடியான தேவ தூதர்கள் என் பக்கம் பாளையம் இறங்குவார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். He is touching the apple of eye. மல்கரபா யதரபா. No one can touch you. ஒருத்தர் உங்களை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இப்படி விசுவாசிக்கிறீங்க? புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கீங்க. புது குடும்பம் சொல்லுங்க. புது குடும்பம். புது குடும்பத்துக்குள்ள வந்துட்டேன். அங்க உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, எல்லாம் we are equal. ஃபேமிலி மெம்பர்னா என்ன தெரியுமா? எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். ஃபேமிலினா எப்படி பார்க்கணும் தெரியுமா? சில பேர் ஃபர்ஸ்ட் பையனுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு, செகண்ட் பொண்ணையா விட்டுறது. இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பொண்ணை நல்லா, செகண்ட் பொண்ணை மூணாவதுலாம் வரும்பொழுது ராமே அப்படி இல்லை. இந்த ஃபேமிலி, இந்த புது ஃபேமிலியில் பிதாக்கு பக்கத்தில் இயேசு கிறிஸ்துக்கு வலது பாரிசத்தில் சீட்டு, பிதா பக்கத்தில் இயேசப்பா வலது பாரிசத்தில் சீட்டில் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? குட்டி சீட்டு இல்லை, ஒரே சீட்டு தான். அது பக்கத்தில் இன்னொரு சீட் இருக்குது, அது உங்களுக்கும் எனக்கும் சரி சமமாக உட்கார வைப்பார். பிதா, குமாரன், நீங்களும் நானும் உங்களை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். ஈக்குவல், ஒரே லெவல்ல உட்கார வச்சிருக்காரு பாருங்க. அதுதான் ஆண்டோட மென்டாலிட்டியை காட்டுது, அவர் நேச்சரை காட்டுது. வாவ், எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. கீழே உட்கார்றா, எங்க உட்காரு? கடவுளுக்கு முன்னாடி எங்க உட்கார்றா? கீழே உட்கார்றான்னு சொல்லாம எங்க உட்கார வச்சிருக்காரு? அவரோடு கூட உன்னதத்தில் அவரோடு கூடவே உட்கார வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தர் இயேசுவை அறிஞ்சு விசுவாசித்தீங்களோ, எப்படி விசுவாசத்தினால இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, அதே போல விசுவாசத்தினால அவரோடு கூட உன்னதங்களில் நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறீங்க. 2வது வருகும் போது அவரோடு கூட நீங்களும் ஆளுவீங்க. சொல்லுங்க. 2வது வருகை வரும்போது, போன வாரமே சொல்லிட்டேன், 2வது வருகை வரும்போது நீங்களும் வருவீங்க கூட. இயேசு கிறிஸ்து மட்டும் வரமாட்டார், நீங்களும் வருவீங்க. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன், புரிஞ்சவங்க ஒரு ஆமேன். எல்லாம் லொல்லு பண்ணிட்டு இருக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க. என்னது? அதாவது நான் வேற வெளியே இருக்கிறவங்கள சொல்லல, சர்ச்சுக்குள்ளேயே லொல்லு பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் எங்க? அவங்களெல்லாம் ஸ்பெஷல் பர்மிஷன் போட்டு 7 வருஷம் டிக்கெட் போட்டு இங்கே உட்கார வச்சிடணும். கொஞ்சம் அனுபவி ராஜா. ஐயோ, பாஸ்டர் சொல்லை கேளாமல் போய்விட்டேனே, பாஸ்டர் பிரசங்கம் போகும்போது நல்ல கொரட்டை விட்டு தூக்கி கொண்டிருந்தேனே, வசனம் புரியவில்லையே, வேதம் படிக்கவில்லையே. 7 வருஷம் உட்கார்ந்து கொண்டிருப்பாய். அதுல தன் திக்கி தனறி ஏசப்பாவை பிடிச்சி விசுவாசத்துக்குள்ள வந்து உருப்பிட்டு நல்லா இருந்தா 2வது வருகையில சந்திப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கோயம்புத்தூர் பாஷையில் சொல்லுங்க, லொல்லு பண்ணாதுன்ற மாதிரி நிறைய பேர் லொல்லு பண்ணிடுறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. லொல்லு பண்ணக்கூடாது. அப்படின்னா லொல்லுனாக்க நீங்கள் ஒன்றும் பெரிய கெட்ட வார்த்தைலாம் நினச்சிக்காதீங்க. கெலாட்டா பண்ணா அப்படின்லாம் சில அதாவது they don't hear God. அதனால தான் சொல்கிறேன், சர்ச்சுக்குள்ளே வரும்போது தூங்கிட்டு இருக்கக்கூடாது. தூங்கும் பொழுது பிசாசானவன் அவனிடம் வந்து அவன் கலைகளை அவன் விதைத்திருந்த விதைகளை என்ன பண்ணிடுறான்? ஆமேன்னு சொல்லி வச்சிருக்கிறல்ல, நீ ஆமேன்னு சொல்லல, நீ எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறான் பிசாஸ். ஏன்னா வார்த்தை, அந்த வார்த்தைன்ற விதை உள்ள போயிட்டா நல்லா ஆயிருவீங்களே. என்ன ஆயிடுவான்? சத்தமா சொல்லுங்க. வார்த்தைன்ற விதை உள்ள போயிட்டா என்ன ஆயிருவீங்க? நல்லா வளர்ந்துவீங்களே, பெருகிடுவீங்களே, ஆசீர்வாதமா மாறிடுவீங்களே.
அதனால் வழி அருகே விதைக்கப்பட்ட மாதிரி உட்காரக்கூடாது சர்ச்சுக்குள்ள. அட்டென்ஷன். பிஎம் விட முக்கியமான ஆள் இங்க இருக்கிறார். உலகத்தினுடைய எந்த அதிபதியை விட முக்கியமான ஆள் இங்க இருக்கிறார். முக்கியமான ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். You don't want to receive when the word is come. When the word is come, Jesus is coming. வசனம் வரும்போது இயேசு வரார். பிகாஸ் ஈஸ் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை மாம்சமாக இருக்கிறது. ஈஸ் த வேர்ட். when word comes you should honor culture தெரியணும். கிங்டம் கல்ச்சர் தெரியணும். எல்லாம் புதிய உடன்படிக்கை எல்லாம் மாறிடுச்சு. சொல்லுங்க, எல்லாம் மாறிடுச்சு. சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் மாறிடுச்சு. இப்போ தான் புதிய சிஸ்டமே முடிச்சிருக்கேன். புதிய வழி இருக்குது, புதிய க்ளோத்திங் இருக்குது. ரத்தம் முடியல. அல்லேலூயா. வசனத்தை கேளுங்க, இதுக்கு இப்படி வாழுங்க, இதுபடி நம்புங்க, விசுவாசிங்க. மத்தேயு 6:33 படி நடக்கும். இந்த வசனத்தை இப்படியே கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா மத்தேயு 6:33 படி நடக்கும். அது மாத்திரம் இல்லை, ஏசியா 43:19 படி நடக்கும். தேவனுடைய ராஜ்யத்தின் முதலாவது நீதியை தேடுங்கள். கூட எக்ஸ்ட்ரா வரும். இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. நிறைய எக்ஸ்ட்ரா போனஸ், எக்ஸ்ட்ரா. ஒரு வேலைக்கு 3 வேலை வரப்போகுது. ஒரு சம்பாத்தியத்துக்கு 3 சம்பாத்தியம் வரப்போகுது. எக்ஸ்ட்ரா சோர்ஸை கர்த்தர் உண்டு பண்றார். எக்ஸ்ட்ரா ஜனங்களை உங்க வாழ்க்கையில சப்போர்ட்டுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். எக்ஸ்ட்ராவா கர்த்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கூட கொடுக்கப்படும். எப்படி ராஜ்யத்தை நீதியும் தேடுறோம், இதோ இப்ப தேடிட்டு இருக்கிறோம்ல புதிய உடன்படிக்கையை குறிச்சு. இதுதான் தேவராஜ்யம். இதுதான் தேவராஜ்யம். சொல்லுங்க எல்லாரும், வாழ்க்கைய சத்தமா சொல்லுங்க. வாழ்க்கைய, என்னுடைய வாழ்க்கைய சத்தமா சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கைய பணத்தில் கட்டக்கூடாது, ஞானத்தில் கட்டக்கூடாது, அறிவில் கட்டக்கூடாது, பலத்தில் கட்டக்கூடாது, சாமர்த்தியத்தில் கட்டக்கூடாது, மனுஷர்களை வைத்து கட்டக்கூடாது. வார்த்தையை வைத்து கட்டணும். கிருபையை வச்சு கட்டணும். இப்படி கட்டுங்கன்னா அந்த கட்டிடம் கண்மலை மேல் இருக்கிற கட்டிடம். எது வந்தாலும் நிற்கும். இது இல்லாமல் வேற ஸ்டைலில் கட்டணும்னு நினைச்சாலும் கட்டுனாலும் மணல் மேல் கட்டப்பட்ட, ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ள இசைவுள்ள மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். குளோரியஸ் பேலஸ்ல நீங்க என்ன எப்படி கட்டப்பட்டு வரீங்க? இசை உள்ள மாளிகையாக ஆமென் கட்டப்பட்டு வரீங்க வார்த்தையினால. இந்த வார்த்தை விட்டு வேற டைரக்ஷன் பக்கம் திரும்பினோன்னா மணல் மேலே கட்டிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால நிறைய பேர் எங்கே கட்டிட்டு இருக்கிறீங்கன்னு பார்த்து கட்டுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்கே கட்டுறீங்கன்னு பார்த்து. ஒல பூமியா, சாயில் டெஸ்ட் எடுத்தீங்களா, பார்த்தீங்களா, பார்த்து கட்டுங்க. அப்புறமா ஒரு பக்கம் வாங்கிச்சு பாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மூஞ்சி வீங்கிருச்சு பாஸ்டர், கால் உடஞ்சிருச்சு பாஸ்டர்னு உக்காந்துருக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலை மேலே கட்டுங்க. அதான் புத்திசாலித்தனம். அதுதான் ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. ராமே, அல்லேலூயா. பலன் தாங்க, கிருபை தாங்கன்னு உக்காந்துட்டு இருக்கக்கூடாது. 3 நாளில் சிலுவையின் பாதத்தில் உட்காந்தாலே போதும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன புது வழி? தூரமாக இருந்தோம், நம்ம சமீபமாக வந்துட்டோம். பழைய வழியில் தூரமாக இருந்தோம். பழைய சிஸ்டம், அதான் ஓல்டு சிஸ்டமில் எங்கே இருந்தோம்?
தூரம் இருந்தோம். வாக்கு தத்தத்துக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். கிறிஸ்துவுக்கு தேவனற்றவர்களாக இருந்தோம். நம்பிக்கைக்கு அல்லாத நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம். புதிய சிஸ்டமில் என்ன நடந்துச்சு? கிட்ட வந்துட்டோம். சத்தமாக சொல்லுங்க, எங்கே வந்துட்டோம்? சத்தமா எங்கே வந்துட்டோம்? கெட்ட வந்துட்டோமா? கிட்ட வந்துட்டோம். எங்கே கிட்ட வந்துட்டோம்? இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே வந்துட்டோம். உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோம். வாக்கு தத்தத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆமே. காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்ம காணியாட்சி கிட்ட வந்துட்டோம். வாக்கு தத்தத்துக்குள்ள பக்கத்தில் வந்துட்டோம். ஆண்டவரே நமக்குள்ளே வந்துட்டாரு. குடும்பமாக மாறிட்டோம். கிறிஸ்துவின் குடும்பம். கிறிஸ்துவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் ஒன்று உண்டு. என்ன குடும்பம்? யாரு குடும்பத்தின் உறுப்பினர்கள்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். மூணாவது, நான்காவது, உங்க பேர் என்னது? உங்க பேர் சொல்ல மாட்டீங்களா? இப்ப நான் திரும்ப கேட்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். வெக்கம் இருந்தா முன்னேறவே முடியாது. எழுதி வச்சுக்க, தீர்க்க தரிசனமா சொல்றேன். வெக்கம் இருந்தா யூ கேனாட் கம் அப். வெக்கம், தயக்கம் சொல்றதுக்கு வெக்கம். ஊழியம் பண்ண முடியாது. வெக்கம் இருந்தா என்ன பண்ண முடியாது? ஊழியம், யூ ஆர் நாட் ஃபிட். அல்லேலூயா. தயக்கம் இருந்தா ஊழியம் பண்ண முடியாது. வெக்கம் இருந்தா ஊழியம் பண்ண முடியாது. நல்ல தைரியம், போல்டா அடிக்கணும். பேதுரு மாதிரி, இயேசுவின் நாமத்தை எழுந்து நட அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போல்டா இருக்கணும்.